நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. அதுக்குதான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. ஸோ ஹாய் வெல் வணக்கம் வெல்கம் பேக் FFT. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டிருந்தேன் ப்ரோ, இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட்ஸில் டவுட் இருந்தால் ஏதாச்சும் கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போகிறேன். எனக்கு 43 பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் கேளுங்க, நான் இன்னும் ஒரு 50-70 வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வீடியோவாக போகிறேன். ஓகேவா? இதில் 2-3 பார்ட்டாக போகலாம். ஓகேவா? 41 கமெண்ட்டே நான் படித்து எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு ஒரு 40 வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ப்ரோ 100 இம்ப்ரெஷன்ஸ்க்கு எவ்வளோ வியூஸ் ஐயோ கால் பேசுங்க ப்ரோ. 100 இம்ப்ரெஷனுக்கு எவ்வளோ வியூஸ் போனால் நெக்ஸ்ட்டு 1000 இம்ப்ரெஷன் போகுமா ப்ரோ? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு வீடியோ போடுறேன், அதையும் பாருங்கள், வீடியோ லிங்க் தர்றேன். 100 இம்ப்ரெஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியூஸ் போணுச்சு அப்படின்னா ஒரு 10. அப்புறம் 100 இம்ப்ரெஷன்லாம் பார்த்தீங்கன்னா வராது ப்ரோ. ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 500 1000 தான் பார்த்தீங்கன்னா தருவோம். நீங்கள் 100 இம்ப்ரெஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 இம்ப்ரெஷன் போனாலே பார்த்தீங்கன்னா 1000 இம்ப்ரெஷன் தந்துடும் ப்ரோ. ஓகேவா? எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்சம் இம்ப்ரெஷனுக்கே 70,000 வியூஸ் தான் போகணும். 100 இம்ப்ரெஷனுக்கு 10 வியூஸ் போனால் ஓகே தான் ப்ரோ. ஓகேவா? இங்கே ஒரு வாலி வேறு டம்முன்னு அடிச்சிருச்சு. ஓகே ப்ரோ, ஹெட்ஷாட் மாண்டேஜ் தம்ப்நெயில் பிக்சல்லே பார்ப்பேன் எப்படி? ஓகே கண்டிப்பாக போடுறேன்ப்பா ப்ரோ. ஹவு டு அவாய்ட் காப்பிரைட் கிளைம் ப்ரோ? காப்பிரைட் கிளைம் வரும் எப்படின்னா எதில் வரும்னா நீங்கள் காப்பிரைட்டுக்கான சாங் யூஸ் பண்ணால் தான் வரும். நீங்கள் அந்த மாதிரி சாங்கை யூஸ் பண்ணாதீங்க. நோ காப்பிரைட் ஆடியோ லைப்ரரி அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் கிளைம்ங்கிறது வராது. ஓகேவா ப்ரோ? நவ் ட்ரெண்டிங் ஷார்ட்ஸ் கண்டென்ட் யூடியூப் ப்ரோ. ஒரு வீடியோ போட்டிருக்கேன் 10, அந்த வீடியோ லிங்க் தர்றேன். ஃபஸ்ட்டு வீடியோ யூடியூப் இம்ப்ரெஷன், 2வது வீடியோ உங்களுக்கு 𝗍𝗵𝗱 ப்ரோ. ட்ரெண்டிங்காக 10 கண்டென்ட் சொல்லியிருக்கேன், போய் பாருங்கள் ப்ரோ. ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் ஒய் ப்ரோ வாட்ச் டைம் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குதுன்னா ப்ரோ, இப்போ ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வைரல் ஆகிடும் ப்ரோ. அப்படின்னா இப்போ டக்குன்னு வைரல் ஆச்சுன்னா எல்லாருமே மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிடுவாங்க. எல்லாருமே மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிட்டா யூடியூப்புக்கு வந்து ரொம்ப நஷ்டம் ஆகிடல ப்ரோ. அதனால தான் ப்ரோ இன்க்ரீஸ் பண்ண. இப்போ நீங்களே பாருங்களேன், ஷார்ட்ஸ் வீடியோ நல்ல வியூஸ் போகும், லட்சம் மில்லியன் 10 மில்லியன் போகும். அது ஒரு வீடியோலேயே பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிட்டா அப்படின்னா ஈஸியாக மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிடுவாங்கல்ல. அந்த ஒரு ரீசன் தான் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. அது ஒரு விதத்தில் நல்லது தான் ப்ரோ. ஓகேவா ப்ரோ? ஹவு டு அவாய்ட் காப்பிரைட் கிளைம் நான் சொன்னேன்ல ப்ரோ. காப்பிரைட் கிளைம் வரணும்னா நீங்கள் காப்பிரைட் கிளைம் சாங் யூஸ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் வருமே தவிர சும்மா காப்பிரைட் கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா வராது. FFT ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. தலைவா ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் 𝗍𝗵𝗀 தலைவா வாட்ச வருஷம் ஏறாத தலைவா. ஓகேவா தலைவா? எதுக்கு அது ஏற மாட்டேங்குது அப்படின்னா ஈஸியாக போயிடுவாங்க அங்கே. அந்த ஒரு ரீசன் தான். இப்போ ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 2 லட்சம் வியூஸ் 3 லட்சம் வியூஸ் போணுச்சுன்னா அந்த ஒரு இதுலேயே பார்த்தீங்கன்னா வாட்ச் டைம் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கல்ல. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ஜடான அழுதான்னு சொல்லுவாங்க ப்ரோ. காப்பிரைட் வந்தால் வீடியோக்கு வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ரீஸ் ஆகும்ப்பா. ஆனால் என்ன, அந்த வீடியோக்கான ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சி போயிருங்க. ஓகேங்களாங்க? என்னது யூடியூப் ரெக்கமெண்டேஷன் வந்து குறைஞ்சி போயிடும். அப்புறம் காப்பிரைட் ஓகே ப்ரோ. ஹாய் ப்ரோ, என்னோட சேனலில் 95 ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், பட் க்ரோத் ஆகவே இல்லை. நல்லா தான் ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணுறேன், பட் வியூஸே வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? உங்கள் சேனல் கிளிக் பண்ணிட்டேன், லைவாகவே கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? 98 போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் பிள்ளை. ஓகே ப்ரோ, நல்லா தான் ப்ரோ பண்ணுறீங்க, பண்ணிட்டே வாங்க ப்ரோ. பண்ண தான் ப்ரோ வியூஸே வரும். நம்ம ஸ்டார்டிங்லேயே வியூஸ் வரல அப்படின்னா இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் போயிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து 500, ஒரு வீடியோ 13,000 வியூஸ் போயிருக்குல்ல, அதை ரிலேட்டடாக போடுங்க பாருங்கள். 84 200 தான் போயிட்டே இருக்குது. இப்போ வந்து 1500 அந்த மாதிரி போலையா? ட்ரை பண்ணிட்டே வாங்க. ஒரு வீடியோ ஹிட் ஆகிடுச்சுன்னா அடுத்தடுத்த வீடியோ ஹிட் ஆகிட்டே வந்துடும். அந்த ஹிட்டு வரதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ ஹிட் ஆக என்னோட சார்பாக வாழ்த்துக்கள் ப்ரோ. எனக்கு ஷார்ட்ஸுக்கு நோ காப்பிரைட் சாங் வேணும் ப்ரோ. ஷார்ட்ஸுக்கு நோ காப்பிரைட் சாங் பார்த்தீங்கன்னா கிடையாது. நீங்கள் பிஜிஎம் தான் ப்ரோ யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி ஷார்ட்ஸ் பிஜிஎம் போட்டிருக்கீங்க, அதை செக் பண்ணி பாருங்கள். ஹவு டு இன்க்ரீஸ் ஷார்ட்ஸ் வீடியோ வியூஸ் ப்ரோ. நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நான் இதிலே சொல்ல. ஷார்ட்ஸ் வீடியோ வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க வைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வியூஸ் போகும் ப்ரோ. நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ப்ரோ. முடிஞ்சால் அந்த வீடியோ லிங்க்கும் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா ப்ரோ? லைவ் போடுங்க, கண்டிப்பாக போடுறீங்க. இல்லைங்க இங்கே என்னமோ பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ப்ரோ. லைவ் வாய்ஸ் கொடுக்க பயப்படுறவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க தம்பி? உங்கள் வயதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னோட வயசுக்கு நான் சொல்கிறது அப்படின்னா எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறீங்கன்னா கேட்குறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறைவே படைச்சிருக்கா. நம்மளோட வாழ்க்கை, நம்ம காசு கிடைக்கணும், நம்ம பெரிய ஆளாக வரணும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் ஒரு பெரிய இடத்துல வந்து நிற்கிறோன்னா பயப்படாமல் தரணும். இப்படி பயப்படுத்தே இருந்தோம்னா நம்ம எங்கேயும் பண்ணவே முடியாதுங்க. அவ்வளோதான் சொல்லணும். நம்மளை பார்த்து 4 பேர் கேலி பண்ணுவாங்கன்னா அந்த 4 பேர் முன்னாடி நம்ம வேறு லெவலில் வாழ்ந்து காட்டணும், வேறு லெவலில் வாய்ஸ் தரணுங்க. எதுக்கு பயப்படுறீங்க? சத்தியமாக புரியலைங்க. எல்லாத்தையும் ஜாலியாக பேசுகிறோம், யூடியூப்பில் வாய்ஸ் தர எதுக்கு பயப்படுறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். பயம்லாம் படவே படாதீங்க. நம்மளோட வாழ்க்கை நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம வாய்ஸ் தந்து தான் தீரணும். ஓகேவா?
இப்போ ஓகேங்க, இன்னும் நிறைய சொல்லலாம் ப்ரோ. ஒன் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா நான் தெரியாமல் வீடியோ டெலிட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணேன்னா 90 நாள் ரிமூவ் ஆகிரும்ப்பா, கவலைப்பட வேணாம். நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட அப்பீல் பண்ணி கேட்டிருக்கலாங்க. ஓகேங்களா, அதாவது ப்ரோ இந்த மாதிரி நான் பண்ணது ரைட்டு தான், நீங்கள் ஏன் காப்பிரைட் தரீங்கன்னு அப்பீல் பண்ணி கேட்டிருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க, 90 நாள் வந்து பார்த்தா ரிமூவ் ஆயிரும். 1 வீக் முன்னாடி வர்ற ஷார்ட்ஸ் வீடியோ நல்லா போணுச்சு, இப்போ 1 வீக் 10 வியூஸ் தான் போகுதுன்றப்ப உங்கள் சேனலை செக் பண்ணி 2700 பைக் பற்றி போட்டிருக்கீங்க ப்ரோ. ஓகேவா, நீங்கள் முன்னாடி போட்டது வந்து பார்த்தீங்கன்னா RX வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டிங்க, RS ரோலிங் ஸ்பீடு TTA வாசன் பற்றி போட்டிருக்கீங்க ப்ரோ. ஓகேவா, இல்லைங்க நான் 1 வீக் முன்னாடி நீங்கள் எதை பேஸ் பண்ணி போட்டிங்க, அதாவது சொன்னீங்களா 1 வீக் முன்னாடி நல்லா வியூஸ் போச்சு அப்படின்னா அப்போ எந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் எடுத்தீங்களோ அந்த கண்டென்ட் இப்போ போடுங்க. கண்டென்ட் மாறிச்சுன்னா வியூஸ் போகாது ப்ரோ. ஓகேவா, நீங்கள் எந்த கண்டென்ட் போட்டப்போ நல்ல வியூஸ் போணுச்சோ அதே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வியூஸ் போகும் ப்ரோ. ஓகேவா, ஷார்ட்ஸ் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் டேக் கொடுக்கலாமா, தாராளமாக கொடுக்கலாம். நல்ல வியூஸ் போக டேக் டிஸ்கிரிப்ஷன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தரணுங்க ப்ரோ. ஷார்ட்ஸ் வீடியோ 200 அப்லோட் பண்ணால் அதை டெலீட் பண்ணால் அந்த சப்ஸ்கிரைப் டிக்ரீஸ் ஆகுது ப்ரோ. என்ன பண்ணுறது, அப்படியெல்லாம் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பே இல்லை ப்ரோ. ஓகேவா, இப்போ ஒரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க, அந்த சேனலில் வந்து இப்போ பெரிய சேனல் ஒன்று மதன் கௌரி ப்ரோவே எடுத்துப்போம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ 1K 1000 வீடியோ போட்டிருப்பாரு. 1000 வீடியோ இப்போ டெலீட் பண்ணிட்டாருன்னா எல்லா சப்ஸ்கிரைபும் குறைஞ்சிருவாங்களா, அதெல்லாம் குறைய வாய்ப்பே இல்லை. எதுக்காக குறையுது அப்படின்னா அவங்க சேனல் அவங்க திடீர்னு பார்ப்பாங்க, பார்க்குறப்ப வந்து என்ன பையன் வீடியோவே போல இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சுட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களே தவிர நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு டெலீட் பண்ணோம்னா இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் குறைய வாய்ப்பே கிடையாதுங்க. ஓகே, ப்ரீமியர் போட்டால் வீடியோ வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகுமா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, கொஞ்சம் வரும் ஷார்ட்ஸ் வீடியோக்கு தெரியல, அதான் நந்தாட்ட கேட்குறியா ப்ரோ? ஜான்சினா ப்ரோ இப்போ சொல்கிறேன், ப்ரீமியர் போட்டால் வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகும் அப்படின்னா ப்ரீமியர் போட்டால் எப்படி ஆட் ஆகும்னா இப்போ நான் என்னோட சேனலே செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வீடியோஸில் போட்டேன், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா நான் இல்லைங்க சவுண்டு கம்மிப்பாங்க, இந்த வீடியோ வந்து ப்ரீமியர் தான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். இந்த ரீசெண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் தாங்க போட்டிருக்கேன். இப்போ இதை யாராச்சும் ஒருத்தவங்க FFT கேம்னு டைப் பண்ணி வர்றாங்க, டைப் பண்ணி இப்போ சேனலுக்குள்ளே வந்து இப்போ வீடியோஸில் போய் இப்போ இந்த மாதிரி கிளிக் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா வாட்ச் டைம் ஆட் ஆகும். ஓகேவா, நீங்கள் ஷார்ட்ஸுக்குள்ளே ப்ளே ஆனால் வாட்ச் டைம் ஆட் ஆகவே ஆகாது. அதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஷார்ட்ஸ் போட்டால் ப்ரீமியர் போட்டால் ஆட் ஆகும். எப்படி ஆட் ஆகும் அப்படின்னா அந்த ஷார்ட்ஸுக்குள்ளே பார்த்தாலும் ஆட் ஆகாது, ப்ரீமியர் போட்டு ஷார்ட்ஸுக்குள்ளே பார்த்தாங்கன்னா ஆட் ஆகாது. இப்போ நீங்கள் ப்ரீமியர் போட்டுட்டீங்க, ப்ரீமியர் போட்டால் இப்போ இந்த வீடியோ இருக்குது, ப்ரீமியர் போட்ட வீடியோ. ஓகேவா, இப்போ சேனலுக்குள்ளே வந்து இந்த மாதிரி யாராச்சும் பார்த்தாங்க, இந்த தம்ப்நெயில் பிடிச்சிருந்து பார்த்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்ப்பாங்க. இப்படி பார்க்குறப்ப அந்த வாட்ச் டைம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும், கமெண்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஓகேவா, ஆனால் இப்போ அதே இன்னொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் இல்லைங்க. இன்னொன்று வந்து நான் ப்ரீமியர் போடாத ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன், எல்லாமே வித் ப்ரூஃபோட காமிச்சாங்க. ஓகே, இந்த வீடியோ ப்ரீமியர் போடலை. இப்போ யாராச்சும் சேனலுக்குள்ளே வந்து இப்படி பார்க்குறாங்க, இந்த வீடியோ ப்ரீமியர் போடல, இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணால் வாட்ச் டைம் ஆட் ஆகுது. எதுக்கு? ஷார்ட்ஸுக்குள்ளே ப்ளே ஆகுது. அது ப்ரீமியர் போட்டோ நார்மலாக ப்ளே ஆகுது, இது ப்ரீமியர் போடல ஷார்ட்ஸுக்குள்ளே ப்ளே ஆகுது. கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, நிறைய வாட்டி சொல்லிட்டேன், திரும்ப இதை சொல்ல வச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க, எதுக்குன்னே தெரியலைங்க. ஓகேவா, சரி ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி 3 செகண்ட் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஏதாவது கண்டென்ட் போட்டால் வியூஸ் வருமானா வர்ற கொஞ்சம் கஷ்டம் தாங்க. எதுக்குன்னா அவங்க அந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்களே தவிர இப்போ உங்களுக்கு நார்மல் வீடியோ போட்டால் வியூஸ் வர்றது கஷ்டம். நல்ல கண்டென்ட் போடுங்க, ரெக்கமெண்ட் ஆகும். ஓகேவா, 1000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்குது, கொஞ்சம் நல்லா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, 60 செகண்ட்டு ஒய்டி மியூசிக் ஷார்ட்ஸில் எப்படி அப்ளை பண்ணணும் வீடியோ ஒன்று போடுங்க, கண்டிப்பாக போடுறேங்க. ஓகேங்களாங்க, இந்த வீடியோ போடல கண்டிப்பாக போடுறேன். ப்ரோ என் கண்டென்ட் சொல்லுங்கள் ப்ரோ. கண்டென்ட்டு கண்டிப்பாக நான் யோசிச்சு தான் ப்ரோ சொல்லணும். ஓகேவா, நான் ஒன்று சொல்கிறேன், அவங்களுக்கு என்ன வருமோ அதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சக்ஸஸ் அடையும். ஆனால் ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வரும் ப்ரோ அப்படின்னா என்ன அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று வரும் அப்படின்னா ட்ரெண்டிங்லேயே இல்லைன்னா வியூஸ் போகாது, நம்ம போடுறது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தாங்க. ஓகேவாங்க ப்ரோ, என் சேனல் ஷார்ட்ஸ் தான் ப்ரோ போடுறேன், ஃபஸ்ட்டு வியூஸ் போச்சு, இப்போ சுத்தமாக வியூஸ் போகல. சேம் அது நீங்களும் சொல்லியிருக்கீங்க, அவங்களும் சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில் என்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைட்டில் வைக்கல, ஒரு டிஸ்கிரிப்ஷன் வைக்கல, ஒரு தம்ப்நெயில் வைக்கல, சும்மா வந்து 2 செகண்ட் வீடியோலாம் போட்டிங்கன்னா வியூஸே போகாதுங்க. நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா, 2 செகண்ட் வீடியோக்கு ஸ்டார்டிங்கில் வியூஸ் போகுது, ஃபஸ்ட்டு டைட்டில் வைங்க. இதெல்லாம் ட்ரெண்டிங் இல்லை, இந்த 2 செகண்ட் வீடியோ போட்டாலும் ட்ரெண்டிங்கில் உள்ள வீடியோ போடணும். இந்த நீங்கள் ட்ரெண்டிங் இல்லாத வீடியோ போட்டிங்கன்னா போகாது. 2 செகண்ட் வீடியோ போடுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ப்ரோ, சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் வீடியோ போடுங்க, டெய்லி போட்டுட்டு தான் இருக்க, செக் பண்ணுங்கள். ஓகேவா, இன்னும் நிறைய கமெண்ட் இருக்குது, நான் முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணி வைங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். 9 நிமிஷம் போயிடுச்சுங்க.